சாதிய ஏற்றத்தாழ்வுகளை வைத்துக் கொண்டு சமூக மேம்பாடு முன்னேற்றம் என்று பேசுவதெல்லாம் மலக்குழியின் மேலே போடுகிற மல்லிகை பந்தலுக்கு சமமானது. சாக்கடை குழியின் மேலே போடுகிற சந்தன பந்தலுக்கு சமமானது என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். பிறப்பின் அடிப்படையில் பேதம் பாராட்டுகிற கொடுமை பன்னெடுங்காலமாக இருந்து வந்திருப்பது நமக்கு தெரிய வருவது பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று பாட வேண்டிய சூழல் நமது மூதாதைக்கு வள்ளுவ பெருமகனாருக்கு வந்திருக்கிறது என்றால் அன்றிலிருந்தே இந்த மானுட சமூகம் பிறப்பின் அடிப்படையில் பேதம் பாராட்டிக் கொண்டு வந்திருக்கிறது. சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றினால் நீதி வழுவா நெறிமுறையில் மேதினியில் இட்டோர் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி என்று அறிவு முதாட்டி அவை பாடுகிறார் என்றால் அன்றும் இருந்திருக்கிறது. பரட்சியாவது ஏதடா பணத்தியாவது ஏதடா இறைச்சி தொழிலும்பிளை இலக்கமிட்டு இருக்குதோ என்று சிவாக்கியர் பாடுகிறார் என்றால் அன்றும் அந்த சனியன் தொடர்ந்து இருக்கிறது. சாதிகள் இல்லையடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிலை உடையோர் மேலோர் என்று பெரும்பாவளன் பாட்டன் பாரதி பாடுகிறான் என்றால் அதுவரை நீண்டிருக்கிறது. சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று. தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழங்கள் உயிருக்கு நேர் என்று பாடிய நம்முடைய தாத்தன் புரட்சி பாவலன் பாரதிதாசன் தமிழ் என் உயிருக்கு நேர் என்று பாடியவன் நல்ல தமிழ் வளர்த்தல் ஒன்று, சாதி வளர்த்தல் மற்றொன்று என்று பாடவில்லை. சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று என்றார். ஆனால் சாதி ஒழித்தல் தான் முதன்மையான கடமை என்கிறார். சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று. பாதியை நாடு மறந்தால் மற்ற பாதி துலங்குவதில்லை. அதை தொழிக்கலைன்னா நாடு துலங்காதென்றார். கடவுள் வரி சமய வரி கண்ணன்னிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே இடை வந்த சாதி எனும் இடர் ஒழிந்தால் ஆள்வது நம் தாய் தாயேங்கிறார். எந்த தாய்? தமிழ் தாயேங்கிறார். யாரு மேல கீறி நாளும் ரத்தம் ஒண்ணுதான், ஆக மொத்தம் நீ நானும் 10 மாதம் தாங்கிறான் நம்முடைய தாத்தன் பட்டுக்கோட்டை மக்கள் கவிஞர். அவனே சொல்லுகிறான், புத்தன் வந்தான், இயேசு வந்தான், காந்தி வந்தார், எல்லோரும் என்னென்னத்தையோ எழுதி என்னென்னத்தையோ பேசினார்கள், எழுதியிலே வைத்தார்கள். எல்லாவற்றையும் படித்தீர்கள், என்ன பண்ணி கிழித்தீர்கள்? வந்தவன் எல்லாம் போதித்தான். மாற்றம் நிகழ்ந்ததாக இல்லை. கடைசியாக அறிவாசன் அம்பேத்கர் சாதிய இழிவை துடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஓய்வதே மேலானது என்ற முழக்கத்தை முன்வைத்தார். இந்த நிலத்திலே பிறந்த நம்முடைய தாத்தா இரட்டமலை சீனிவாசனார் அவர்கள் பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு பாராட்டுகிற வர்ணாசிரம தர்ம கோட்பாட்டை தகர்த்து மாற்று கோட்பாட்டை உருவாக்கி கொள்ளாத வரை உனக்கு விடுதலை இல்லை என்றும் போதித்தார். ஒரு நோய், ஒரு மனநோய். சாதி என்பது மனநோய். தனக்கு கீழே ஒருவன் இருக்கிறான், அவன் மேலே ஏறி நாம் இருக்கிறோம் என்பது திமிர். அதில் ஒரு மகிழ்ச்சி அவனுக்கு, அதுல ஒரு பெருமை. ஆனால் 12 காலமாக ஒருவன் மேலே ஏறி நின்று கொண்டு இறங்க மறுக்கிறான். யார்? இவனுக்கு மேலே ஒருவன் தோல் மேலே ஏறி இருக்கிறான், நான் உயர்ந்தவன் என்று. அவனை இறங்கு என்று சொல்கிற இவன் தான் இவன் தோளில் இருந்து இறங்க மறுக்கிறான். இதுதான் கொடுமை. சாதி என்பது ஒரு நோய். 12 காலமாக இந்த சமூகத்தை பிடித்து வாட்டுகிற ஒரு பெரிய கொடிய நோய், சமூக நோய்.
எத்தனை பேர் சாடினார்கள், பாடினார்கள், ஆனாலும் இந்த சனியனை ஒழித்தபாடு இல்லை. அண்ணல் அம்பேத்கர், நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கும் யாரும் அடிமை இல்லை. இதுதான் நிலைப்பாடாக இருக்க வேண்டும். நான் உயர்ந்த சாதி என்று கருதிக்கொள்கிற பெருமக்களே, உங்களுக்கு கீழே யாரும் தாழ்ந்த சாதி இல்லை என்று எண்ணிக்கொண்டீர்களானால் ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுதான் நிலைப்பாடாக இருக்க வேண்டும்.